மேஷராசி நேயர்களுக்கு ஒரு குணம்னு இருக்கும்லங்க சார். ஸோ அந்த குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். மேச ராசியில் பிறந்த நபர்கள், அது ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போடுறவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுறுசுறுப்பும் நல்ல செயல்பாடுகள், உடல் ரீதியாக நல்ல ஃபிட்னஸோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். மேச ராசியாக இருந்தாலும் சரி அல்லது லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த ராசி நல்ல வலிமையாக ஒரு ஜாதகத்தில் அமரும் பட்சத்தில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட, தொழில்நுட்பம் சார்ந்த, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட அல்லது கட்டுமானத்துறை சம்மந்தப்பட்ட துறைகளில் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை பெறுவார்கள். இது சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேசராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் அவர் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் சத்து பத்தாமல் போகிற ஒரு விஷயம், உடம்பு உஷ்ணம். இந்த 2 பிரச்சனை இவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். வளர்பிறையில் வர செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை காலையில் 6 to 7 செவ்வாய் கோரையில் வழிபாடு செய்யும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இப்போ மேச ராசியை பொறுத்தளவுக்கு அவங்களோட மிங்கிளாகி போகக்கூடியாத ராசிகள் என்றால் ஸ்திர ராசிகள் தான். குறிப்பாக சொல்லணும்னா பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது ஜோதிடர் ஸ்ரீ வர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம 12 ராசிகளுக்குமே அந்த ராசியோட பொதுவான குணாதிசயங்கள் என்ன இருக்கும், நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரை அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் முதல்ல மேஷம். இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குங்க சார். பிறப்புக்கான ஒரு தத்துவம் இருக்கும், அவங்க ராசிக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம நேயர்களுக்கு கூடாங்க சார். மேசம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி. சர இயக்கமும் நெருப்பு தத்துவமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றது இந்த மேஷம். மேச ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வேகமாக நகர்த்தக்கூடிய தன்மை பெற்றது. நெருப்பு தத்துவத்திலேயே ஒரு காட்டுத்தீக்கு நிகரான ஒரு தன்மையில் செயல்படக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது. ஸோ நெருப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தத்துவமாகவும் சரம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இயக்கமாகவும் கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் மேசராசி. மேஷராசி நேயர்களுக்கு ஒரு குணம்னு இருக்கும்லங்க சார். பொதுவாகவே மேஷமில் பிறந்துட்டாங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, என்னதான் இருந்தாலும் அந்த ராசிக்கான குணம் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். மேச ராசியில் பிறந்த நபர்கள், அது ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போடுறவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதாக இருந்தாலும் இன்றைக்கே செய்யணும், இப்பொழுதே செய்யணும், இந்த நொடியே அந்த விஷயத்தை நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை விரைவுபடுத்தக்கூடிய தன்மையில் செயல்படுவாங்க. சுறுசுறுப்பும் நல்ல செயல்பாடுகள், உடல் ரீதியாக நல்ல ஃபிட்னஸோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். தங்களுடைய குணத்தை மிக சிறப்பாக வெளிப்படுத்துவார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த ஒழுக்க சீலராக வாழ்வதற்கான அத்தனை யோகமும் பெற்றவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய குணாதிசயத்தின் மூலமாக பொதுமக்கள் அனைவராலும் கவரப்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ராசியாக இருப்பாங்க. மேலும் இவருடைய குணாதிசயம் சில நேரங்களில் அந்த வீண் பிடிவாதம், வரட்டு கௌரவம் அல்லது பிடிவாதத்தின் தாக்கத்தினால ரொம்ப மனதளவில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் தயவுதாட்சியம் காட்டாமல் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மையை அவங்க வெளிப்படுத்துவாங்க. தனக்கு ஒத்து வரக்கூடிய நண்பர்களை மட்டுமே தன் அருகில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வேகம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இது தன்னுடைய வாழ்க்கையில் சுய முன்னேற்றத்துக்கு ரொம்ப சூப்பராக பயன்படும் வேகம் அப்படிங்கிறது. ஆனால் மற்றவர்களோடு சேர்ந்து பயணிக்கும்போது இது சற்று பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கூட இவர்களுக்கு ஏற்படலாம். மேஷராசி நேயர்களுக்குங்க சார், பொதுவாகவே அவங்க ஜாதக கட்டத்தில் அந்த மேஷங்கிற இடம் வலுவாக இருந்தால் ஒரு பலன் சொல்கிறாங்க, வலுவிழந்தால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும்னு சொல்கிறாங்க சார். ஸோ இந்த மேஷராசி நேயர்களுடைய கட்டத்தில் மேஷம் எப்படி இருந்தால் என்ன பலன் சார்? மேச ராசியாக இருந்தாலும் சரி அல்லது லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த ராசி நல்ல வலிமையாக ஒரு ஜாதகத்தில் அமரும் பட்சத்தில் ஜாதகர் நல்ல சுறுசுறுப்பு நிறைஞ்சவராக இருப்பார். எதையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார். பரோபகரமான மனநிலையே செயல்படக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க. தான தர்மங்களில் அதிக ஈடுபாட்டை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எதையும் முன்பின் யோசிக்காமல் அவசரகதியில் செய்யாமல் செஞ்சால் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய அந்த பர்ஃபெக்ட்னஸ் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும். இதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. இது வலிமையாக இருந்தால், வலிமையற்று மேசம் இருந்ததுன்னா
இவர்களுடைய வேகமே இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போகும். எதையும் அவசர கதியில் செஞ்சு அதெல்லாம் தப்பாக போய் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவாங்க. மற்றவங்கள எந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கணிச்சு பார்க்காம தன்னுடைய வார்த்தைகளால் அவங்கள கடுமையாக மனநோக்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துவாங்க. மற்றவர்கள் பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சுயநலம் ஒன்றே மிக முக்கியம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக்கும். ஸோ அதனால் இந்த நெருப்பு தத்துவம் மேஷம் கடுமையாக பாதிக்கப்படும் பொழுது சிரமங்கள் ரொம்ப அதிகமாகும். எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இது பாதிச்சதுன்னா கண்டிப்பாக அவர்களுடைய உடல் வேகமும் பணி செய்யக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. மேஷ ராசிக்கு இப்போ திருமணம் அப்படின்னு வரும்போதுங்க சார், எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும், நமக்கு எந்த ராசி பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேஷத்துக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் என்னென்ன ராசிகள்ங்க சார்? மேஷ ராசிக்கு திருமணம் செய்வதற்கு பொருத்தமான ராசிகள் என்றால் மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகளில் மேசராசியினர் திருமணத்தை அமைத்து கொண்டார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையின் வெற்றிங்கிறது 100% சிறப்பாக இருக்கும். தன்னிறைவான யோக வாழ்வை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். புத்திர பாக்கியம், பொருளாதார சேர்க்கை, உடல் ஆரோக்கியம், மன வலிமை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த மிதுனம், துலாம், கும்பம் 3மே காற்று தத்துவ ராசிகள். ஒரு நெருப்பு எரிவதற்கு காற்று எப்படி துணை புரிகிறதோ அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இந்த மேசராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த 3 ராசியினரும் ஒரு வாழ்க்கை துணையாக அமையும் பட்சத்தில் இவருடைய செயல்பாடுகள் அபரிவிதமான வெற்றிகளையும் நன்மைகளையும் இல்லற வாழ்வில் மனமொத்த ஒரு தம்பதிகளாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கொடுக்கும். மேஷ ராசிக்கு இப்போ திருமணம் செய்யக்கூடாத ராசிகள் இருக்கு இல்லையாங்க சார், அது என்னென்ன ராசிகள் அப்படிங்கிறத சொல்லிடுறேங்க சார். மேச ராசிக்காரர்கள் எக்காரணத்தை கொண்டு திருமணம் செய்யக்கூடாத ராசி என்றால் கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி. இந்த 3 ராசியினரை இவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் நித்திய கண்ட பூர்ண ஆயுசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து போயிட்டே இருக்கும். எந்த விதத்திலும் திருப்தி இருக்காது. மனசில் அதிக அளவிலான குழப்பங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத கணவன் மனைவி உறவுகளில் பிரிசல்கள் ஏற்படலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடும். எந்த விதத்துலையும் அந்த திருமண வாழ்க்கையை நம்ம சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மேசராசியை சார்ந்தவர்களுக்கு கடகம், விருச்சிகம், மீன ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமையும் பட்சத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் என்பதை மட்டும் நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். மேஷ ராசிக்குங்க சார், இப்போ தொழில் செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த தொழில் செய்தால் அவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க சார்? மேச ராசியை பொறுத்தளவுக்கு ஜாதகத்தில் ராசி வலிமை பெற்றிருக்கும் பட்சத்தில் இவர்கள் செய்ய வேண்டிய தொழில் எல்லாமே டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட, தொழில்நுட்பம் சார்ந்த, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட அல்லது கட்டுமானத்துறை சம்மந்தப்பட்ட துறைகளில் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை பெறுவார்கள். இது சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உணவகம் நடத்துதல், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையிலையும் மிகப்பெரிய வளர்ச்சியை தன்னிறைவாக தரக்கூடிய தன்மை வெளிப்படுத்தும். இந்த சுயஜாதகத்தில் மேஷம் வலிமை பெற்றிருந்தால், ஒருவேளை வலிமை அற்றிருந்தால் இந்த வழியிலிருந்தெல்லாம் இவங்க தொழிலை செய்து அதில் நஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்குவாங்க. இயற்கையாகவே மேசம் என்றால் அது ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை குறிக்கும், அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலை குறிக்கும், கட்டணம் சம்பந்தப்பட்ட தொழிலை குறிக்கும், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலை குறிக்கும், விவசாயத்தில் உரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய தொழில்களை குறிக்கும். பன்முக தொழில்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மேசராசி சார்ந்தவர்கள் நிச்சயமாக உண்டு. சுயஜாதக வலிமையை உணர்ந்து செயல்படும் பொழுது அற்புதமான வெற்றி உண்டு. மேஷ ராசிக்கு உடல் நலத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் வரலாங்க சார்? பொதுவாக இந்த ராசியில் பிறந்தாலே இந்த பிரச்சனையும் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னா அது என்னவாக இருக்குங்க சார்? மேசராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் சத்து பத்தாமல் போகிற ஒரு விஷயம், உடம்பு உஷ்ணம். இந்த 2 பிரச்சனை இவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். இதன் மூலமாக இந்த ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த ஒரு தொற்று, அது சார்ந்த பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்வாங்க. அதேமாதிரி இந்த கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுடைய பாதிப்பின் தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த மேசம் நல்லா வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இது சார்ந்த பிரச்சனைகள் அனுபவிக்க மாட்டாங்க. ஒருவேளை வலிமையற்று போகும்போது கண் பார்வை கண்டிப்பாக பாதிக்குங்க. ப்ரெஷர், ப்ளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க செய்யும். 3வதாக இவர்களுக்கு இந்த உடல் உஷ்ணம் என்பது தான் மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும். இதன் மூலமாக இவர்கள் உடல் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும்.
மேஷராசி நேயர்களுக்குங்க சார் ஒரு பிரச்சனை வரலாம், இந்த குணம் அவங்க மாற்றிக்கணும், இந்த விஷயம் செய்யவே கூடாது, இல்லை இப்பேற்பட்ட நபர்களை கூட வச்சுக்கூடாது, இந்த குணத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ ஃபேமிலியில் இருந்தாலோ கவனமாக இருங்கன்னா அது என்ன மாதிரிங்க சார்? இப்போ மேச ராசியை பொறுத்தளவுக்கு அவங்களோட மிங்கிளாகி போகக்கூடியாத ராசிகள் என்றால் ஸ்திர ராசிகள் தான். குறிப்பாக சொல்லணும்னா ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி. இந்த ராசி பெற்றிருக்கக்கூடிய நபர்களோட இவர்கள் இணக்கமாக செயல்படவே முடியாது. ஏன்னா இவங்க எதுலேயுமே அதிரடி, வேகம், விவேகம், அறிவுபூர்வமான செய்கையை மிக குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பாருங்க. காவல்துறை, இராணுவம் மாதிரி, தீயணைப்புத்துறை மாதிரியான ஒரு துறைகள் எல்லாம் மிகப்பெரிய செயல்பாடுகளை முன்னெடுப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு இந்த ஸ்திர ராசியாகப்பட்ட ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த ராசியினர் சேர்ந்து செயல்பட ஒத்துழைப்பை வழங்க மாட்டார்கள். இவர்களோடு இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இவர்களை விட்டு தள்ளி நிற்பதே இவர்களுக்கு சாலச்சிறந்த நல்ல வழியாக இருக்கும். மேஷராசி நேயர்களுக்குங்க சார் ஒரு பரிகாரம் சொல்லலாமா? அவங்களுக்கு பணவர வதிவர இருக்குது, லைஃப்பில் சக்ஸஸ் கிடைப்பதற்கு எல்லாமே சுபமாக மாறணும், ஒரு பரிகாரம் பண்ணலான்னா என்னங்க சார்? மேச ராசியை பொறுத்தளவுக்கு இது மலை முகட்டை குறிக்கக்கூடிய ஒரு தத்துவம் பெற்ற ஒரு ராசி. அப்படிங்கும்போது இதனுடைய அதிபதியாக யார் நிற்கிறார்கள் என்றால் முருகன். அப்போ முருகனை வழிபாடு செய்ய குறிப்பாக வளர்பிறையில் வர செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை காலையில் 6 to 7 செவ்வாய் போரையில் வழிபாடு செய்யும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலமாக இவர்கள் வாழ்வின் முன்னேற்றங்கள் அனைத்துமே வெகு சிறப்பாக நிர்ணயம் செய்யப்படும். மிக குறிப்பாக சொல்லணும்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பாக 9 விளக்குகள் ஏற்றி முருகப்பெருமானை முறையாக வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்ப அற்புதமான யோக வாழ்வு இவர்களுக்கு காத்திருக்குது. இதுவே ஒரு பரிகாரமாகவும் இவர்களுக்கு அமையும். மேஷராசிக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாமா? அவங்க லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் சார்? மேச ராசியை பொறுத்தளவுக்கு தன்னுடைய குலதெய்வ வழிபாட்டைத்தான் மிக சிறப்பாக முன்னெடுக்கணும். ஏன்னா இவர்களுக்கு அந்த குலதெய்வம் மட்டும்தான் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு தந்து கொண்டே இருக்கும். இவருடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கடுமையாக பாதிக்கிறது. இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யாமல் அவசர கதியில் செய்யக்கூடிய சில காரியங்களால் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குலதெய்வ சாபங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கும். மேசராசினர் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மிக அரிதாக இந்த குலதெய்வ வழிபாடை சில செய்கிறார்கள். ஆனால் பெரும்பகுதியான நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாட்டை கண்டுகொள்வதே இல்லை. இதன் காரணமாக இவருடைய முன்னேற்றம் என்பது கடுமையாக பாதிக்கப்படும். உடல் ஆரோக்கியம், மன வலிமை, அதேமாரி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை, பொருளாதார சிக்கல்கள், தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இதெல்லாம் உருவாகும். அப்படிங்கிறதுனால இந்த குலதெய்வ வழிபாடும் தான் இவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் அற்புதமான வெற்றிகள் உண்டு. ஸோ மேஷத்தில் பிறந்துட்டாங்க, இவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பின் செட்டில் தான், அவங்க சூப்பராக இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த காலங்க சார்? மேச ராசியை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வயது என்பது 23 33 வரை இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் 23 வயதிலிருந்து 33 வயதுக்குள் மிகப்பெரிய அளவிலான சக்ஸஸையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் தொழில் ரீதியான மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் பொருளாதார ரீதியான தன்னிறைவையும் நிச்சயமாக அடைய வேண்டும் என்பது இயற்கை விதி. இதில் ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் அனுபவிக்கவில்லை, இதிலிருந்து ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை நிச்சயமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய சுய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான சரியான தேர்வை தேடும் பொழுது இவர்களுடைய வாழ்வின் வெற்றி என்பது 23 வயதிலிருந்து 33 வயதிற்குள் நிச்சயமாக சேரும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்யும். மேஷராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருக்குங்கிறத விழாவரையே பார்த்தோம் சார். நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள்.